சார், ஒரு குட்டி கதை சொல்லட்டா சார்? யாரை பத்தின்னு தெரியுமா? பாகிஸ்தானின் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் பாபர் அசாம் பத்தி தான் சார். பாபர் அசாம் 1994 அக்டோபர் 15ஆம் தேதி லாகூர் நகரத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே பாபருக்கு கிரிக்கெட்டின் மீது அதிகமான ஆர்வம் இருந்தது. மற்ற குழந்தைகள் சாதாரணமாக விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் உலகின் சிறந்த பேட்ஸ்மேனாக வேண்டும் என்ற கனவை அவர் மனதில் வைத்திருந்தார். அவரது குடும்பத்தினரும் அந்த கனவை ஆதரித்தனர். தினமும் கடினமாக பயிற்சி செய்து தனது திறமையை வளர்த்து கொண்டார். சிறு வயதிலேயே அவரது அமைதியான அணுகுமுறை மற்றும் அழகான ஷாட்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பின்னர் பாபர் உள்ளூர் கிரிக்கெட் அகாடமிகளில் இணைந்து தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டார். அவருடைய திறமையை பார்த்த பயிற்சியாளர்கள், இந்த இளைஞன் ஒரு நாள் பெரிய வீரராக வருவார் என்று நம்பத் தொடங்கினர். தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய அவர் பாகிஸ்தான் அண்டர் 19 அணியில் இடம் பிடித்து உலகக்கோப்பை தொடர்களிலும் விளையாடினார். அந்த போட்டிகளிலேயே அவரது திறமை உலகத்திற்கு தெரியத் தொடங்கியது. 2015ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நேஷனல் கிரிக்கெட் டீம் அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் சாதாரண இளம் வீரராக பார்க்கப்பட்டாலும் மிக விரைவில் தனது திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். 2016ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் அணிக்கு எதிராக தொடர்ந்து 3 ஒருநாள் சதங்கள் அடித்து உலக கிரிக்கெட்டின் கவனத்தை பெற்றார். அதன் பிறகு பாபர் ஆசாம் என்ற பெயர் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. டெஸ்ட், ஒருநாள், T20 என அனைத்து வடிவங்களிலும் தொடர்ந்து ரன்கள் குவித்த பாபர் பாகிஸ்தான் அணியின் முக்கியமான வீரராக மாறினார். அவரது பேட்டிங் ஸ்டைல் மிகவும் அமைதியானதும் அழகானதுமாக இருந்தது. குறிப்பாக அவரது கவர் டிரைவ் ஷாட்கள் ரசிகர்களின் மனதை கவர்ந்தன. பின்னர் அவர் அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையில் பாகிஸ்தான் அணி பல முக்கிய வெற்றிகளை பெற்றது. T20 கிரிக்கெட்டில் உலகின் நம்பர் 1 அணியாகவும் உயர்ந்தது. சர்வதேச கிரிக்கெட்டுக்கு அப்பாலும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பெஷாவர் ஜல்மி போன்ற அணிகளுக்காக விளையாடி ரசிகர்களை கவர்ந்தார். தொடர்ந்து ரன்கள் அடிக்கும் திறன், அமைதியான குணம் மற்றும் கடின உழைப்பு ஆகியவை அவரை உலக ரசிகர்களின் விருப்பமான வீரராக மாற்றின. ஆனால் பாபரின் பயணம் எப்போதும் எளிதாக இல்லை. சில சமயங்களில் அவர் மோசமான பார்மில் இருந்தார். கேப்டன்சியை பற்றியும் பல விமர்சனங்கள் எழுந்தன. இருந்தாலும் அவர் ஒருபோதும் மனமுடையவில்லை. தொடர்ந்து உழைத்து மீண்டும் தனது திறமையை நிரூபித்தார். அதனால்தான் இன்று அவர் உலகின் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக கருதப்படுகிறார். லாகூரின் தெருக்களில் கிரிக்கெட் விளையாடிய ஒரு சிறுவனாக தொடங்கிய பாபர் ஆசாமின் வாழ்க்கை பயணம் இன்று கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. இன்னும் பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற கனவுடன்